அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த 3ஆம் சங்கீதத்தில் நம் தேவன் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கு அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறாராம். ஆமென். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். காத்திருக்கிற நமக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிற நமக்கு அவர் ரட்சிப்பை அருளுகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சங்கீதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிற தேவனாக, ரட்சிப்பின் தேவனாக, ரட்சிப்பினின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நிற்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே ரட்சிப்பு உண்டு உண்டு உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் அந்த ரட்சிப்பு யாருடையதான்? கர்த்தருடையதா இருக்கிறது. கர்த்தரே அந்த ரட்சிப்பை நமக்கு தருகிறவராக இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் கடந்து வருவது மாத்திரம் அல்லவா, கடந்து வந்து நம் தலைகளை எல்லாம் அவர் உயரச் செய்ய போகிறார். நம்ம இது நாள் மட்டும் தலை குனிந்து எந்த இடங்களிலெல்லாம் நாம் தலை குனிந்து நடந்தோமோ, தலை குனிந்து போவோமோ என்று சொல்லி இருக்கிறோமோ, அந்த இடங்களிலெல்லாம் அல்லேலூயா கர்த்தர் நம் தலையை உயர்த்துகிறவராக அவர் நம்மோடு கூட ரட்சிப்பை அருளுகிற தேவனாக கடந்து வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம தலையெல்லாம் உயர்த்தி 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 வைக்க போகிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன். நாம் வெட்கம் அடையாதபடிக்கு நம் தலையை நிமிரச் செய்ய, உயரச் செய்ய வல்லவராக, ரட்சிப்பை அருளுகிறவராக, ரட்சிப்பின் தேவனாக அவர் நம்மோடு கூட வருகிறார். இன்றைக்கி நாம் இந்த நாட்களில் அவர் சமூகத்தில் வைத்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றுக்கும் அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுக்கிறவராக வருகிறார். அல்லேலூயா. தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் செவி கொடுக்கிற தேவன். அவர் நம் தலையை உயர்த்துகிற தேவன். நாம் தள்ளாடி விழாதபடிக்கு அல்லேலூயா தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, தப்புவிக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். இன்றைக்கு தலையை உயர்த்தும்படியாக அவர் செவி கொடுத்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன், ஏந்த போகிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக நம் தலையை உயர்த்துகிற தேவன், நம் ஜெபத்திற்கு செவி கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவன், நம்மை தாங்குகிறவராக நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன், அவர் உலாவி நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படியாக வழி நடத்த போகிற, தலை உயரச் செய்கிற தேவனை நோக்கி நாம் 3 காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அடுத்த வாரத்திலேயே ஆண்டவர் சொல்கிறாரு, தலை என்னை உயர்த்துவார், நான் தேவ சமூகத்திலே வந்து சாட்சியாக நிற்பேன். ஏனென்றால் அவர் என்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து என் ஜெபத்திற்கு, என் விண்ணப்பத்திற்கு, என் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து விட்டார். விசுவாசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் சொல்கிறார், நான் உங்களை தலை உயர பண்ண போகிறேன், நான் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்த போகிறேன். உங்கள் விண்ணப்பங்கள் என் சமூகத்திலே வந்து எட்டினது, உங்கள் ஜெபங்களுக்கு நான் செவி கொடுத்து விட்டேன். சத்தமிட்டு கூப்பிடும். கம்பீர சத்தமாக கூப்பிடணுமா? தலை உயர செய்ய போகிறார், தலை நிமிர செய்ய போகிறார். ஜெபம்லாம் கேட்கப்பட்டுருச்சு. இனி நான் தள்ளாடுவது இல்லை.
நான் வீழ்ந்து போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கெம்பீர சத்தமாய் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக காணப்படணும், அழுது புலம்புகிறவர்களாக அல்லவா. அல்லேலூயா. தலை நிமிரச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமானவரே, என்னை தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, தப்புவிக்கிறவராக, என்னோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கம்பீர சத்தத்தினாலே நிலை கால்கள் எல்லாம் இப்ப அசையணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குகிறார். நாம் கம்பீர சத்தமிட எவ்வளவுக்கு எவ்வளவாய் தலை குனிந்து எழுந்தோமோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒரு பயத்தோடு இருந்தோமோ, கலக்கத்தோடு இருந்தோமோ, நம்மை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி இருந்தோமோ, அந்த காரியங்களிலெல்லாம் இரட்சிப்பை கொடுத்து நம் தலையை உயர்த்துகிறவராக இப்பொழுதே இப்போ கம்பீர சத்தமிட அங்கே ஒரு அசைவு உண்டாகிறது. அல்லேலூயா. சத்தமிட்டு கம்பீர சத்தமாக கூப்பிட்டா போதுமா? தலை கவிழ்ந்து போவதில்லை, தலை நிமிர்ந்து நிற்போம் எல்லா இடங்களிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரையிலும் தலை குனிந்து போவோமோ என்ற எண்ணத்தில் இருந்த நமக்கு ஆண்டு சொல்லிட்டாரு, இன்றைக்கு என் தலை ஒருபோது குனிவதே இல்லை, நான் வெட்கப்படுவதே இல்லை. என் தலையை உயர்த்துகிற தேவன், என் தலையை நிமிரச் செய்கிற தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். என் விண்ணப்பத்திற்கு மறு உத்தரவு அருளுகிற தேவன். அவர் மறு உத்தரவு அருளும்படியாக நான் விழாதபடிக்கு என்னை தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, தூக்கி நிறுத்துகிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கம்பீர சத்தமிட்டு நான் கூப்பிடுகிறவர்களாக நாம் காணப்பட. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. ஹல்லேலூயா. பயப்படாமல் திடமனதாயிரு. 1000 பேர் வந்தாலும் சரி, 10000 பேர் வந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, ஒரு கூட்ட ஜனமாய் அவர்கள் வந்து நின்றாலும் சரி, ஹல்லேலூயா, நான் பயப்படேன். ராஜா தாவீது அவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, எனக்கு விரோதமாக 10000 பேர் வந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்படவே மாட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் நமக்கு வருகிற பிரச்சனைகள், வேதனைகள், துக்கங்கள், பாடுகள் ஆண்டவரே, அது எம்மாத்திரம் ஆண்டவரே உமக்கு முன்பாக. ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக அது எம்மாத்திரம். நான் பயப்படேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை கண்டு நான் பயப்படேன், இந்த போராட்டத்தை கண்டு நான் பயப்படேன், விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்களை குறித்து நான் பயப்படேன், இந்த மனுஷீக வல்லமைகளை குறித்து நான் பயப்படேன். நான் திடமா இருப்பேன் ஆண்டவரே, கம்பீர சத்தமிடுவேன், பயப்படாமல் திடமனதாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக சொல்கிறாரு, நீர்தான் என் தேவன், நீர் தான் எனக்கு கேடகம். எனக்கு விரோதமாக ஒருத்தர் வர்றாங்கன்னு சொல்லிட்டாலே, ஹல்லேலூயா, எனக்கு பக்கபலமாக, எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக, யுத்த வீரராக, கேடகம் பிடித்தவராக அவர் இயேசுவே நமக்கு முன்பாக வந்து நிற்பார். அவர்தான் என் கேடகம், அவர்தான் என் பாதுகாவல், அவரே என் ரட்சிப்பு என்று சொல்லி நாம் என்ன செய்யணுமா, என் கேடகம் நீர்தான், அல்லேலூயா, என் துருகமும் நீர்தான், என் ரட்சிப்பும் நீர்தான் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டுமா, விசுவாசிக்கிறவர்களாக இருக்க. பிரச்சனையை கண்டு நம்ம பயப்படாதீங்க, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. தோல்வி வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ, போராட்டம் வந்துவிடுமோ, நான் ஒன்றுமில்லாமல் போய்விடுவேனோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்று சொல்லி நீ பயப்படாதே, திடமனதாய் இரு. அவர் உன் கேடகமாக, உன் துணையாக, உன் ரட்சிப்பாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசம். அல்லேலூயா,
இந்த 3 காரியங்களை நாம் செய்ய 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 ஒன்று என்ன செய்யணுமா? தலையை அவர் தான் உயர்த்துறார். அல்லேலூயா. செவி கொடுத்து விட்டார். தாங்குவார், ஏந்துவார், என்னை தூக்கி நிறுத்துவார் என்று சொல்லி கம்பீர சத்தமாய் அவரை ஆராதிக்கிறவராக, அவர் சமூகத்தில் கம்பீர சத்தம் இடுகிறவர்களாக, உற்சாக பலிகளை நாம் ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பயப்படாங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவே, அல்லேலூயா, என் மனசே, நீ பயப்படாத. ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம ஆத்துமாவுக்கே சொல்லணும். தாவீது அடிக்கடி அப்படி, என் ஆத்துமாவே நீ பயப்படாதே, என் ஆத்துமாவே நீ கலங்காதே, என் ஆத்துமாவே நீ திடமாயிரு என்று சொல்லி அவர் ஆத்துமாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படுறோமா? பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, ஹல்லேலூயா, அநேக காரியங்களை குறித்து பயம் வரும். என் ஆத்துமாவே நீ பயப்படாத, நீ திடமாயிரு. நம் தலையை உயர்த்துகிற தேவன், ஹல்லேலூயா, ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், அவரே ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். என் ஆத்துமாவே நீ கலங்காதே, நீ பயப்படாதே, திடமாயிரு, திடமாயிரு, திடமாயிரு என்று ஆத்துமாவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவதாக சொல்கிறாரு, அவரின் கேடகம், அவரின் ரட்சிப்பு, அவரே என் தேவனாக இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுலேயும் என்ன வந்துடுமா? விசுவாசம். இப்போ ஆவியில் விசுவாசம் வந்துருச்சு, ஆத்மாவில் விசுவாசம் வந்துருச்சு. இப்போ சரீரத்தில் விசுவாசம் என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. சரீர விசுவாசம் வந்த உடனே ஆவியில் விசுவாசம், ஆத்மாவில் விசுவாசம், சரீரத்தில் விசுவாசம் வந்த உடனேயும் நம்ம எல்லாம் கைகளை கட்டிக்கொண்டு அப்படியே என் தலையை நிமிரச் செய்வார், எனக்கு செவி கொடுப்பார், என்னை உயர்த்துவார், இப்படியா இருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்மா இப்போ பயப்படலை, தடமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆவியில சொல்லிட்டாரு, நான் தான் தலையை நிமிர்த்த போகிறேன்ட்டாரு, அதனால என் ஆவி களி கூறுகிறது, கம்பீர சத்தம். சரீரத்தில் கொடுத்த அவயவங்களோடு கூட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை நல்லா தட்டி கம்பீர சத்தமிட்டு ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கடந்து வருகிற வாரத்திலேயே எங்க தலைகளை நீங்க நிமிர 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 செய்ய போறீங்க. எந்த இடத்துல நான் கலை குனிந்து போவேன் என்று சொல்லி இருந்தேனோ அந்த இடத்துல உன்னை நான் தலை நிமிர செய்வேன். கம்பீர சத்தமிடு, பயப்படாதே. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் சொல்லுகிறார், ரட்சிப்பு என்னுடையது, அந்த ரட்சிப்பை நான் உங்களுக்கு அருளுகிறேன், அந்த ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன், விடுதலையை கொடுக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தினாலே நான் உங்களை இப்பொழுதே நிரப்புகிறேன். நிரப்ப 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 ரிபா லபா ரபல பர்பி ஷபல தூர மனுஷபல பர்பிகபா. ஒரு விசையாக அப்படியே எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதம், தேவ ரட்சிப்பு நமக்குள் இப்பொழுது இறங்குகிறது. ஒரு கம்பீர 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 சத்தமிட்டு சோத்ரம் 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 சோத்ரம். தலை நிமிர செய்கிறவரே உமக்கு சோத்ரா, என் ஜபத்தை கேட்டிருக்கிறவரே உமக்கு சோத்ரா. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே ஏசாலா பாலா பரபி ஷாலா கரபரபி கபலபரி பா ஆசீர்வாதம், ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என் சிரசுக்குள்ளாக, உச்சம் தலை முதலாக, உள்ளம் கால் வரையாக இப்பொழுதே 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 இறங்கு 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 இறங்கு. நிரப்ப 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 நிரப்பரி கபல. கத்த நிரப்புகிறா, கத்த நிரப்புகிறா. எனக்கு அருமையான பிள்ளையே, நீ கம்பீர சத்தமிட சத்தமிட. கத்தர் உன் தலையை 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 தலையை
தலையை உயர்த்த போறாரு. அல்லாஹ் கபரபி கபலபரிஷபா. நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரிபல 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 ரிபல. ஆவியானவர் தாமே, தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் இப்பொழுதே இறங்குகிறார். உன் சிரசின் மீது இறங்குகிறார். ஓ ரே பாபா ரே கபலபரிஷபா. நீனே நீனா நானா மனஷபா. அலரூரா பலபரபி காரபரபரபா. ரூரா பரபர ஷபல தூரா மணிக பலபரபிகபா. லிபல ரிபல 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 ரிபா. அரா ரிபல அரா ரிதாரா ரே காலா ரிகாதர நிஷலபரபிகபா. ரட்சிப்பு 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 இப்பொழுது 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 உண்டாகிறது என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானா ரட்சிப்பு, ஒரு ரட்சிப்பு இப்பொழுதே உண்டாகிறது. விசுவாசி, விசுவாசி. அவரே யெகோவா நிசியாக, யெகோவா நிசியாக, யெகோவா நிசியாக, யெகோவா நிசியாக வெற்றி தரும் தேவனாக, வெற்றி தரும் தேவனாக கடந்து வருகிறார். அவரே அவரே அற்புதம் செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் அற்புதமும் அதிசயமும் இன்னைய நாள் வரைக்கும் மாறவே இல்லை, மாறவே இல்லை. உன் விசுவாசம், உன் விசுவாசம் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கும். உன் விசுவாசம் இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை காணப்படும். இன்றைக்கு 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 நாளை அல்ல, நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றைக்கு இன்றைக்கு அற்புதம் அப்பா. இன்றைக்கு என் ஜனங்கள் அற்புதத்தை காண வேண்டும். இன்றைக்கு என் ஜனங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உற்சாகமாய் உற்சாகமாய் கம்பீர 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 கம்பீரமா சத்தமிடு சத்தமிடு சத்தமிடு. கர்த்தர் ரட்சிப்பு இறங்குகிறது. ரத பேரா பீதா பாரா பதாரா பாபா பாபா ரிகலா ரிபலா 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 வரவரி ஷபல துரபரபிகம். ரட்சிப்பு ரட்சிப்பு பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரிகபா பி பீஸ் ஆஃப் மைண்ட். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரிபாலபர யூதா கோத்திரமே, யூதா கோத்திரமே, யூதா கோத்திரமே நீ துதி பலிகளை ஏறெடு. யூதா கோத்திரமே நீ துதி பலிகளை ஏறெடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். ஹalleluya. பாபாரி பாலாதார மனுஷா பாலபரபிகபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னால் முடியாத காரியம் அப்பா, என் உறவுகளால் முடியாத காரியம் அப்பா, என் தொழிலினால் முடியாத காரியம் நான் நம்பி ஆராதிக்கிற இயேசுவால் ஆக. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பயப்படாதே. திடமாய் 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 விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு. மயிற்றில்ல மயிற்றில்ல மயிற்றில்ல. நாங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களை அதிசயங்களை செய்து அப்பா சூக்காரபா ரட்சிப்பே அப்பா வசுரத்தை எங்களுக்கு கொடுத்த தேவனே, அந்த ரட்சிப்பின சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்பி சாட்சிகளாக நிற்க பண்ண போகிற கிருபைக்காக நன்றி சொல்லுது. தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.